அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பவர் டில்லர் மிஷின் வந்து ஓட்டிட்டு இருப்பீங்க. அதுல வந்து இந்த ஹவர்ஸ் வந்து கால்குலேட் பண்றது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ டிராக்டர்னா வந்து அதுலயே கொடுத்துருப்பாங்க. இப்போ பேல் கவுண்டிங் ஒவ்வொரு வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் பவர் டில்லர்ல பாத்தீங்கன்னா பேட்டரி கிடையாது. ஸோ அந்த வண்டியில நம்ம எப்படி வந்து ஹவர் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது அவரோட வண்டியில வந்து அவரே வந்து ஓன் ரிஸ்க்ல வந்து பேட்டரி எல்லாமே வச்சு லைட்டா இருக்கட்டும், அதுல ஹவர் மீட்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா ஃபிட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம வந்து இதை கவர் பண்ண வந்திருக்கோம். ஆனால் கேட்கலாம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கங்கண்ணா. நான் இப்போ சொல்லுங்கண்ணா, இப்போ ஹவர் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ வேற பர்பஸ் தான் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பண்ணிருக்கீங்க. ஏன்னா அதுல பேட்டரியும் கிடையாது, அதுல ஒயரிங் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது ஃபிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஃபிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதாவது நமக்கும் பிரச்சனை இல்லை, காட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்காக மெனக்கெட்டு டைம் பார்க்க தேவையில்ல. எந்த நேரம் இறங்குறோம், எந்த நேரம் ஏறுறோம், அதை பார்க்க தேவையில்ல. இடையில வண்டி ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சோ நிறுத்துறோம் அப்படிங்கும்போது அதுக்காக டைம் பார்த்து நோட் பண்ண தேவையில்ல. நம்ம என்னென்னா, இப்போது வயலில் திடீர்னு ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அப்போ டைம் பார்க்க மாட்டோம், மறந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுறோம், வண்டி ஆஃப் பண்ணிட்டா மீட்டர் ஆஃப் ஆயிரும். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருதுங்கண்ணா. இப்போ வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ சப்போஸ் வண்டியில ஏதோ ப்ராப்ளம், வண்டி ஐடியல் ஆயிடுச்சு, ஒரு ½ அன் அவர் 3/4 மணி நேரம் வண்டி நிறுத்திட்டீங்க காட்டிலே, அப்ப அந்த டைம்ல மிஷின் வந்து ரன்னிங்ல இருக்குமா இல்ல ஆஃப் ஆயிடுமா? அந்த டைமிங் என்ன ஆகும்? ஆக்சுவலா இன்ஜின் ஆஃப் ஆகும்போது மீட்டரும் ஆஃப் ஆகிரும். அதாவது டைம் ஓடுறது மட்டும் நின்றும். அப்ப திரும்ப இப்போ அதே ஃபீல்ட மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்றீங்க அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட நீங்கள் அதை 5 மணி நேரம் நிறுத்தினாலும் மறுபடியும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து கண்டினியூ ஆகும். அதே கண்டினியூ ஆகும். அதில் இப்போ நீங்கள் இது எத்தனை வருஷமா யூஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க? இப்போ இந்த மீட்டர் வந்து ஒரு 3-4 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டி கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் 8-9 வருஷத்தில் இந்த டைமிங் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் அவங்க ஒரு மாதிரி டைம் கணக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு மாதிரி பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக சொன்னாலும் அதில் மிஸ்டேக்குன்னு வரும். எல்லாம் அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கும், நம்ம சொல்கிறது தப்பாக இருக்கும். இது வச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. டோட்டல் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டோட்டல் ஹவர்ஸ், இப்போ நம்ம இன்ஜின் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, கியர் பாக்ஸ் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் ஹவர்ஸும் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்காக நான் வந்து சிரமமே இல்லை. எனக்கு டைம் பார்க்குறதுல எனக்கு சிரமமே இல்லை. அதே மாதிரி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, கியர் பாக்ஸ், இந்த டைம் அதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதுக்காக மெனக்கெட்டு எழுதி வைக்க வேண்டியதில்லை. இதிலே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருக்கோம், ஆனால் அது எந்த அளவுக்கு பண்ணி தராங்கன்னு தெரியல. அது எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கார்டு ஓட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்டில் இறங்கும்போது ரீசெட் பண்ணி விட்டு 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் ஓட்டி முடிச்சுட்டு வரும்போது டைம் பார்த்துட்டு ரேட்டு எல்லாமே சொல்லிடுறோம், அமௌண்ட் எல்லாமே சொல்லிடுறோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு 2-3 கார்டு ஓட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 4-5 கூட வரலாம். அப்படிங்கும்போது அதை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தி தான் பண்ணிகிட்டு இருக்கணும். அது லைனாக வர மாதிரி கேட்டிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு கார்டு ஓட்டோம்னா வெளியே வரும்போது, அதாவது நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாள் ஃபீல்டு ஒரு 5 ஃபீல்டு 6 ஃபீல்டு ஓட்டுறீங்கன்னா அதை லைன் அப் பண்ணி வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ டோட்டல் ஹவர்ஸ் காட்டுறதுல இண்டிவிஜுவலாக இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? சரிங்க, அது சொல்லலாம். நம்ம அவங்க ஏதாவது அட்வான்ஸாக ஏதாவது பண்ணிட்டோம். சரி, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கண்ணா? ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எப்படி வந்துச்சு? ஐடியா ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே இதை பற்றி தேடிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் ரியல் மீட்டரில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் சரி அப்படின்னு அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிடுங்க, நான் கொரியரில் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னாங்க. அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் செட் பண்ணுறதுக்கு அதிலே மெனு கார்டு கொடுத்துருக்காங்க, கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மெத்தட் ஓகேவோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். சரிண்ணா, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பவர் டில்லரில் பேட்டரி செட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பேட்டரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டேங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ லைட்டு நைட்டில் ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே அது கொஞ்சம் சிரமம் போட்டு தான் செட் பண்ணேங்க. ஏன்னா அப்போ அந்தளவுக்கு யாருக்கும் தெரியல. அப்புறம் நாங்களாக ஒரு பேட்டரி புகைச்சி கழிச்சு ரெடி பண்ணியாச்சு.
பேட்ரி இருந்ததுனால மீட்டர் செட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சுங்க. இப்போ புதுசா ஒரு கஸ்டமர் வந்து நானும் இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ டைரக்டா டைனமோல இருந்து கொடுக்கறது பெஸ்ட்டா இல்ல பேட்டரி யூஸ் பண்றது பெஸ்ட்டா? பேட்டரி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவங்க மீட்டர் கொடுக்கும்போதே சொன்ன விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இது சிஸ்டம் மாதிரி தான். இப்போ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது என்னென்னா பேட்டரி பேக்கப் இருந்ததுன்னா லைஃப் வரும், இல்லைன்னா வராது அப்படின்னு தான் சொன்னாங்க. டேரெக்டாக டைனமோலேருந்து கொடுக்கலாம். இப்போ வண்டி பவர் ஃப்ளக்சுவேட் ஆகும், அது ஒரு பிரச்சனை. வண்டி இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அது ஆன் ஆகும் பார்க்க முடியும். பேட்டரி இருந்ததுன்னா எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதான் ஒரு விஷயம். சரிண்ணா, இப்போ வந்து ஓப்பனா சொல்லுங்க, மீட்டர் போட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல அதுல ஏதாவது ஃபிளாஸ் இருக்கா? இதில் ஃப்ளாஷ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது டைம் அவர் கணக்கில் ஓடுற வண்டி எல்லாத்துக்குமே செட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். டைம் கணக்கில் ஓடுற எல்லா வண்டிக்கும் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கும் சிரமம் இருக்காது. அதாவது காட்டுக்காரங்களாக இருக்கட்டும், நமக்காகட்டும், ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் ஆகாது. கரெக்டாக துல்லியமாக டைம் சொல்லிக்கலாம். பிரச்சனை இல்லாமல் இருக்கும். யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் இருக்கும். சரி, இது ஃபீல்டில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா? தாராளமாக கேட்டிருப்பீங்க அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் வந்து அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. வந்து பேட்டரி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற மறக்காம. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுக்கு ரிவ்யூஸ் என்னவா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஃபீல்டில் வந்து அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த அளவுக்கு அக்யூரஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள. ஒன்ஸ் அழுத்தினா ரீசெட் ஆகாதுங்க. ஒரு 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சாதான் ரீசெட் ஆகுங்க. 0 காமிக்குதுங்களா? இப்போ வந்து இதில் ஹவர்ஸுக்கு 900 அப்படிங்கிறது நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது வந்து 9999 வரைக்கும் செட் பண்ணிக்கலாங்க. ரேட் அமௌண்ட் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது டோட்டல் ஹவர்ஸுங்க. அதுவும் அதை அமுத்தி பிடிச்சா வருங்க. வந்து இவ்வளோ இப்போ இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து என்ன ஹவர் ஓடி இருக்கு அது காட்டுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.